எப்பொழுதும் எல்லாவற்றிலும் இடைவிடாமல், அப்புறம் சொல்றாரு எக்காலத்திலும் அவரை ஸ்தோத்தரிப்பேங்கிறாரு. என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படணும் அப்படின்னா நான் எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிற துதி இருக்கணும். எப்ப பார்த்தாலும் கர்த்தரை துதிக்கிறோம். 5 பெரிய சத்தியத்தை ரொம்ப சுருக்கம் எழுதுறாரு. 16 5:16 எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமா இருக்கிறது. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கன்னா எப்பொழுதும் ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருங்க. எப்பொழுதும் விசுவாசத்தில் இருங்க. எப்பொழுதும் விசுவாசத்தில் இருந்தீங்கன்னா எப்பொழுதும் உன்னை எதிர்பாருங்க. எப்பொழுதும் உன்னை எதிர்பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு அர்த்தம். விசுவாசத்தில் இருந்தீங்கன்னா அடுத்த விசுவாசம் எங்கே கொண்டு போங்களே? எதிர்பார்ப்பு கொண்டு போகும். எதிர்பார்ப்பு கொண்டு போனால் என்ன உண்டாகும்? சந்தோஷம் உண்டாகும். அதாவது விசுவாசிக்கிற காரியத்தை எதிர்பார்க்கிறது, கர்த்தருடைய வார்த்தை எதிர்பார்க்கிறது. அப்புறம் சொல்றார் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அந்த லாங்குவேஜுக்கு வருதுங்கன்னா எப்பொழுதும் எப்பொழுதும் இடைவிடாமல், எப்பொழுதும் இடைவிடாமல். எபேசியர் 5 சொல்கிறார் எப்பொழுதும் எல்லாவற்றிலையும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்துங்கிறார். எப்பொழுதும் எல்லாவற்றிலும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து. அந்த லாங்குவேஜை பார்க்கும் பொழுது நாம் என்ன செய்யணும்? விடுதலை ஆவதற்கு, மனசோர்விலிருந்து பயத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு நாம் என்ன செய்யணும்னு ஒரு காரியம் சொல்றாரு. களி கூறுங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருங்கன்னா ரிஜாய்ஸ், களி கூறுங்கள். எப்பொழுதும் என்ன அர்த்தம்? காலை, மதியம், இரவு, எல்லா சூழ்நிலையும். அப்புறம் சொல்றா இடைவிடாமல் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு என்ன அர்த்தம்? ஒவ்வொரு மூச்சு விடும் போது நீங்க ஜெபம் பண்றதா? ஒவ்வொரு பிரீத் வரும்போது ஜெபம் பண்றதா? தூங்க வேணாமா? நம்ம இடைவிடாம ஜெபம் பண்ணா கொஞ்ச நேரத்தில் நமக்கு ஜெபம் பண்ணுவாங்க. என்ன சொல்றாருன்னா ஜெபம் பண்றதை நிப்பாட்டிடாதீங்க. ஜெபம் பண்றதை நிப்பாட்டாதீங்க. கர்த்தர்ட்ட பேசுகிறதை நிப்பாட்டிடாதீங்க. கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுகிறதை நீங்க கேட்காம விட்டுறாதீங்க. ஒரு எண்ணம் வருதுன்னா உடனே என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணுங்க. இப்போ சில இடத்துல ஏதாச்சும் ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா ஆண்டவரே ஆசீர்வதிங்கமே அப்படின்னா என் மைண்டில் ஏதோ ஒரு எண்ணம் வந்திருக்குன்னு அர்த்தம். அந்த எண்ணத்துக்கு விரோதமாக நான் இன்னொரு காரியத்தை கேட்குறேன்னு அர்த்தம். அதுக்கு நான் உடனே முழங்கல்பட்டு பரலோக பிதாவே இயேசு நாமத்தில் வர்றேன் அப்படி சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு எண்ணம் வரும் பொழுதும் தேவனை நோக்கி பேசுங்க, தேவனிடத்தில் முறையிடுங்க. சங்கீதம் 34 சொல்கிறாரு கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவரை துதிக்கும் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். எக்காலத்திலும் எப்பொழுதும் இடைவிடாமல் எல்லாவற்றிலும். அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன சொல்ற வர்றாரு? ஞாயிற்றுக்கிழமை கடைசி ஒரு பாட்டு மட்டும் பாடிட்டு போங்கிறாரா? என்ன சொல்ல வாராருங்க? இதுதான் ஒரு வாழ்க்கை முறையா இருக்கணுங்கிறாரு. எப்பொழுதும் எல்லாவற்றிலும் இடைவிடாமல். அப்புறம் சொல்றாரு எக்காலத்திலும் அவரை ஸ்தோத்தரிப்பேங்கிறாரு. நான் சொன்னது புரியுதுங்களா? இது என்னது? வாழ்க்கையில் ஒரு திருப்புமனை வருவதற்கான கீ. என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படணும் அப்படின்னா நான் எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிற துதி இருக்கணும். எப்போ பார்த்தாலும் கர்த்தரை துதிக்கிறோம். அதாவது அவுட் ஆஃப் மைண்ட் இல்லை, கர்த்தரை குறித்த சிந்தையோடு. ஆண்டவர் சொன்னார் ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும். அப்படி கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருக்கீங்க. எப்பொழுதும் துதிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா பிசாசு நமக்குள்ள வருவதற்கு, பயத்தை கொண்டு வருவதற்கும் மனசோர்வை கொண்டு வருவதற்கு அந்த இடத்துல டோர் க்ளோஸ்டாக இருக்கும். எப்பவுமே பயப்படுவதற்கும் மனசோர்வடைவதற்கும் அந்த இடத்துல எந்த விதமான வாய்ப்பே இருக்காது. எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சில நாட்கள் கர்த்தரை துதிக்காதீங்க. 2-3 வாரம் சர்ச்சுக்கு வராதிங்க. கொஞ்ச நாள் வராதிங்கன்னா ஐயோ, நான் சொல்றது ஆப்ஷன். 2 வாரம் சர்ச்சுக்கு வராமல் இருங்க, பைபிள் வாசிக்காமல் இருங்க, கர்த்தரை துதிக்காமல் இருங்க. அதுக்கப்புறம் நீ கர்த்தரை துதிக்க வைக்கிறதுக்கே உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு நிறைய நேரம் ஆகும். சொன்னது புரியுதுங்களா? ஏன்னா நம்ம அந்த ட்ராக்ல இருந்து வேற ட்ராக் போயிட்டோம்.
கர்த்தர் ஏன் நம்மை சோத்திரிக்க சொல்றாரு? துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவன் இருக்கு. அவர் அந்த ராஜாவா? நம்ம நாட்டில் ராஜாக்கள் இருப்பாங்க தெரியுமா? என்னை துதிப்பா 1000 பொற்காசுகள் துதிப்பு. அவர் துதிக்க இல்லை. அவர் யாருமே துதிக்கலைன்னா அவருக்கு ஒரு மாதிரி மன சோர்வடைஞ்சிடும். அதனால ஒரு 10 பேரை எப்பவுமே துதிக்க வச்சிருக்கிறாரா? ஏன் துதிக்க வச்சு அப்படியே வச்சிருக்கிறாரா? நம்ம துதிக்கக்கூடிய ஒரு கருவி மாதிரி வச்சிருக்கிறாரா என்ன? அவர் தான் துதிக்க பாத்துறாரு, எல்லா கணத்துக்கும் பாத்துறாரு. நாம் அவரை துதிப்பது அவருக்கு முக்கியம் இல்லை, நமக்கு முக்கியம். நாம் எந்த அளவுக்கு அவரை துதிக்கிறோமோ, எந்த அளவுக்கு அவரை சோத்தரிக்கிறோமோ, அவர் மேல சிந்தையா இருக்கிறோமோ, அப்பொழுது மனசோர்வுக்கும் பயத்துக்கும் அந்த இடத்துல இடம் இருக்காது. நம்முடைய மனது முழு காட் கான்சியஸா இருக்கும். காட் கான்சியஸா இருக்கும்னா பதிலை குறித்து அறிவுள்ள மக்களா இருப்போம். பிலிப்பியர் 4 சொல்ற சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் சொல்றேன், சந்தோஷமா இருங்க. சந்தோஷம் வேற, மகிழ்ச்சி வேற. ரிஜாய்ஸ், ஜாய் வேற, ஹாப்பி வேற. அங்க பேசுறது ஹாப்பினஸ் பத்தி பேசல. கர்த்தர் பேசுறது ரிஜாய்ஸ் பத்தி பேசுறார், ஜாய் பத்தி பேசுறார். சந்தோஷமா இருங்க. மறுபடியும் சொல்றேன், சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருங்க. மறுபடியும் சொல்றேன், சந்தோஷமா இருங்கன்னு என்ன அர்த்தம்? எப்பவுமே சந்தோஷமா இருங்க அர்த்தம். காலைல எந்திரிக்கும் போது எப்படி சந்தோஷமா இருந்துருங்க. குளிக்கும் போது சந்தோஷமா இருங்க. வேலைக்கு போகும்போது சந்தோஷமா இருங்க. அப்படியே அப்படியே அதே நிலையில இருந்தா என்ன ஆகும்? எண்ணங்கள், சிந்தைகள் எல்லாமே மாற ஆரம்பிக்கும்.